நாங்க 27வது வினாவில விடை காணுகின்ற விளக்கங்களை ஈடுபட போறோம். கடந்த வகுப்பில உங்களுக்கு இந்த விடை காணும் விளக்கம் கற்பித்தேன். உங்களுக்கு புரிந்திருக்கலாம், புரியாம இருக்கலாம். ஆனா தெளிவாக புரிகிறதான் மிக முக்கியமானது. அப்ப தெளிவுபடுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். 27வது வினாவில ஒரே நிலையில் நிற்கும் 11 மாணவர்களில் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நிற்பவர்கள் முற்பக்கத்தை நோக்கியும் ஏனையோர் பிற்பக்கத்தை நோக்கியும் நிற்கின்றனர். அப்ப தரப்பட்ட தகவல்களை ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு போகின்ற போது எங்களுக்கு கேள்விக்கான விடைய அணுகுகிறது மிக இலகுவாகிடும். அப்ப இங்க 11 மாணவர் என்றால் அது ஒற்றையன். நடுவில் நிற்கிறவர் 6ஆவதா இருக்கணும். 2 கரையிலே 5 பேர் நிற்பார்கள். அப்ப 11 ஒற்றையனில நிற்கிறவர்கள் முற்பக்கம் நோக்கி நிற்கிறார்கள். ஏனையோர் பிற்பக்கம் என்றால் இரட்டை எண்ணில நிற்கிறவர்கள் பின்னுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் இத முற்பக்கம் நோக்கி நிற்கிற 11 பேரையும் நாங்கள் ஒரு சித்திரப்படமாக இப்படியாக 1, 3, 5, 7, 9, 11 பேர் என்று வைத்துக் கொள்வோம். இவர்கள் முன்னோக்கி நிற்கிறார்கள். அப்ப நான் அவர்களை முன்னுக்கு முகம் உள்ளது போல முகத்தை காட்டிக்கொள்றேன். இந்த பேப்பர்லயே விளங்கப்படுத்துறது காரணம் என்னென்று சொன்னால் வினாவை பார்த்து கொண்டு விடைய அணுகிறதான் இலகுவானது. அப்ப இதுல முன்னோக்கி நிற்கிறவர்கள் முன்பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் 1, 3, 5, 7, 9, 11 என்பது தெரியும். அப்ப பிற்பக்கம் பார்த்து கொண்டு நிற்பவர்கள் ஏனையோர் என்றது பிற்பக்கம் என்றது இரட்டையன். இரட்டையன் என்பது 2, 4, 6, 8, 10. ஏன் 11 பேர் என்றபடியால் 5 இரட்டை எண்ணம் 6 ஒற்றை எண்ணும் இருக்கும். ஏன் முதலும் இறுதியும் ஒற்றைகள். அப்ப இந்த 5 பேரும் எதிர்பக்கமாக இந்த ஒற்றையன் பார்க்கிற பக்கத்துக்கு எதிர்பக்கமாக பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்ப அவர்களுடைய தலை தெரிவதாக நான் இங்க படத்தை காட்டுறேன். சரி, இப்ப இதுல சொல்லப்படுற அடுத்த நடவடிக்கை, முதல் நடவடிக்கை எங்களுக்கு புரிந்துவிட்டது, எழுதிவிட்டோம். முதலாம் கைதட்டலில் அப்ப கைய தட்டுகின்ற போது முதலாவது கைதட்டல்ல என்ன நடக்கின்றது? முதலாம் ஆளும் 11ஆம் ஆளும், அதாவது இடமிருந்து வலமாக முதலாவது நிற்கிறவரும் இறுதியாக நிற்கிறவரும் தாங்கள் நிற்கிற பக்கத்திற்கு எதிர்பக்கம் முன்னோக்கி பார்த்தால் அவர்கள் பின்னோக்கி பார்க்கிறார்கள். அப்ப முதல் கைதட்டல்ல அவர்கள் 1, 3 மட்டும் பின்னோக்கி பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் இப்படியாக 1, 11, 1, 3 அல்ல 1, 11 இப்படியாக பார்க்கிறார்கள். சரி, இரண்டாம் கைதட்டல்ல 2, 10 அடுத்தது. அப்ப அடுத்தடுத்த மாறைக்கு அவ எங்க பார்க்கணும்? அவ முன்னோக்கி பார்க்கணும். முதல்ல பின்னோக்கி பார்த்த அவை 2, 10. இப்ப அவர்கள் முன்னோக்கி பார்க்கிறார்கள். 2, 10 முன்னோக்கி பார்க்கிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இனி இப்ப மூன்றாவது கைதட்டல்ல 3வது ஆள் முன்னோக்கி நிற்கிறவர், அவர் பின்னோக்கி பார்ப்பார். 3வது ஆள் தலைதான் தெரியும். அதே போல இப்ப 11, 10 வந்தால் அடுத்தது 9வது ஆள், அவரும் பின்னோக்கி பார்க்கிறார். இப்ப 4வது தட்டல்ல 4வது ஆளும் இதுல 9வது ஆளும் மாறுவார்கள். இந்த பக்கம் முன்னுக்கு பின்னுக்கு மாறுவார்கள்.
அதுல பிரச்சனை இல்லை. இப்ப 4 கைதட்டல் முடிந்து விட்டது. அப்ப 4 கைதட்டல்ல 4 சாரி நான் தட்டியன் தானே மாறணும். 1 11, 2 10, 3 9, 4 1 2 10, 3 9, 4 8. 4 8 தான் மாறுகிறார்கள். அப்ப 4 மட்டும் மாறினால் அடுத்து இருக்கிறது 5 6 7. இதுல 5வது கைதட்டல்ல, அதாவது 3வது கைதட்டல்ல இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கும் 3 பிள்ளைகள் 3 மாணவர்களும் ஒரே பக்கத்துக்கு திரும்பும் சந்தர்ப்பம். 3 மாணவரும் ஒரே பக்கம் திரும்பவில்லை, ஒரு மாணவன் ஏற்கனவே திரும்பி இருக்கின்றான். அப்ப மற்ற ஒற்றையன் மாணவன் திரும்பி இருக்கின்றான். இந்த இரட்டையன் மாணவர்கள் மட்டும் திரும்புகின்ற போது 3 பேரும் ஒரே பக்கமாக பார்க்கிறார்கள் என்பதுதான் கேள்வியின் தாற்பயம். ஏனென்றால் இங்கே 2 மாணவர் தான் திரும்புகிறது வழக்கம். அதாவது இறுதியில தொங்கல்ல வலது பக்கம் இடது பக்கம் இருப்பவர்கள் திரும்புறது வழக்கம். அப்ப அந்த வகையில இப்ப நாங்கள் இங்க பார்க்கல 5 6 7 5ம் 7ம் திரும்புகின்ற போது 6 ஏற்கனவே திரும்பி அந்த பக்கம் பார்க்கின்றபடியால் 3 மாணவர்களும் ஒரே பக்கம் பார்க்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஒரே பக்கத்துக்கு என்பதுதான் மிக முக்கியம். திரும்பும் என்பது இங்க 2 பேர் தான் திரும்பினோம். ஆனால் இவர் ஏற்கனவே திரும்பித்தானே இருக்கிறார். முதல் தடவையிலே திரும்பி இருக்கிறார். அப்ப இவர் முதல் தடவையிலேயே திரும்பினபடியால் இவை 5வது தடவையிலே திரும்புற போது 3வரும் திரும்புறதாக கருதி கேட்கப்படுகின்றது. அப்ப 5ஆம் தரத்தில் கைதட்டல்ல தான் 3வரும் ஒரே திசையை நோக்குகின்றனர் என்பது பொருந்ததா இருக்கும். ஒரே பக்கத்துக்கு திரும்பும் என்பதை விட ஒரே பக்கத்துக்கு நோக்குகின்றனர் என்பது மிகுந்த பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 5வது விடை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க இதை நிறையாக எழுதி கூடி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 11. முதல்ல 1 11, அடுத்தது 10 10 8, அடுத்தது 9 3, 3வது, அடுத்தது 8 4. அப்ப 4 தரம் திரும்பியாச்சு. இப்ப இதுல இருக்கிற இந்த 3 பேரில் 5 மேலும் திரும்புகின்ற போது இந்த 6 ஏற்கனவே நடுவில் இருக்கிறவன் ஏற்கனவே திரும்பித்தான் இருக்கிறார். அப்ப 5வது கைதட்டல்ல இந்த 3 பேரும் ஒரே திசை நோக்கி இருக்கிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. அப்ப கேள்விக்கான விடை 5ஆம் கைதட்டலில் என்பது ஆகும். எத்தனையாம் கைதட்டலில் ஏற்படும்? முதல் 3 பேரும் திரும்புறது. சரி, நாங்கள் இனி 28வது கேள்விக்கு நுழைவோம். 28வது கேள்வி ஒரு சட்டகத்தை தந்து அந்த சட்டகத்திலே எண்களே, அதாவது இங்கே மூவிலக்க எண்கள் 3, 5 இலக்க எண் 1 என்னும் எண்கள் கீழ் நோக்கியும் என்றால் மேலிருந்து கீழாக, கீழ் நோக்கி என்றால் மேலிருந்து கீழாகவும் இந்த 4 அதாவது 46 75 7274 7275 ஆகிய இந்த ஈரிலக்க 4 இலக்க எண்கள் குறுக்காயும் என்றால் இடமிருந்து பலமாகவும் இருக்குமாறு நெய்யறி பூரணப்படுத்தப்படும் போது 2ஆம் நிரையில் குறுக்கே, அப்ப முதல் நிரையில் 2ஆம் நிரையில் குறுக்காக என்றால் இடமிருந்து பலமாக கிடைக்கும் என்றாது. இப்ப உங்களுக்கு கேள்வி நல்லா விளங்கூடும். முதலாவது, இந்த 4 எண்களும் இலக்க எண் 3 இருக்கின்றது, 5 இலக்க எண் 1 இருக்கின்றது. இந்த 4 எண்களும் இடமிருந்து பலமாக எழுதப்படுதல் வேண்டும். அப்ப 4 எண்களும் என்றால் 1 இதுக்குள்ள வரும், அடுத்தது இதுக்குள்ள வரும், அடுத்தது 3 இதுக்குள்ள வரும், அடுத்தது 4வது இதுக்குள்ள வருகின்றது. இதுக்குள்ள வார எண்ணைத்தானே கேட்கப்படுது. அப்ப அது தரப்படவில்லை.
அதாவது இந்த இரண்டாவது நிலையில வர்றது தரப்படவில்லை, அதுதான் கேள்வியாக கேட்கப்படுகிறது. இரண்டாம் நிலையில என்ன எண் பெறும் என்றது. அடுத்தது அடுத்த 4 எண்களும் இங்க பாருங்க, அதாவது குறுக்க மேலிருந்து கீழாக. அப்போ 1 2 3 ஈரிலக்கமாக, சாரி இடமிருந்து வலமாக, மேலிருந்து கீழாக இல்ல, குறுக்கே என்றால் இடமிருந்து வலமாக. அப்ப ஈரிலக்கம் என்றால் 1 இதுக்கு 2 ஈரிலக்கங்கள். அடுத்த 4 இலக்கங்கள் 2 கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க பாருங்க, இது 4 நிறையாக குறுக்க மேலிருந்து கீழாக 4 இப்படி, இடமிருந்து வலமாக இப்படி. நான் திரும்ப விளக்கம் தரேன், கவனிங்கோ. இந்த 4ம் மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக என்றால் இப்ப பாருங்கோ, இதுல மூவிலக்கம், இதுல மூவிலக்கம், இதுல மூவிலக்கம். அப்ப இந்த 3 இலக்கமும் அதுல எங்கேயோ வரலாம். இந்த 5 இலக்கம் மேலிருந்து கீழாக, இந்த 4 எண்களும். அதே மாதிரி இடமிருந்து வலமாக குறுக்காக 46 ஏதோ, அது மேல கீழே எனக்கு தெரியாது, எனக்கு தான் கண்டுபிடிப்போம். இதுல இந்த 2ம் இந்த 4 இலக்கமும் இப்படியாக வருகின்ற போது இதுதான் கேள்வியாக கேட்கப்படுகின்றது. நன்றாக விளங்கிக் கொண்டால் கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறது இலகுவாக இருக்கும். இந்த 4 எண்களும் மேலிருந்து கீழும், அதாவது நிரலாகவும், இந்த 4 எண்களும் நிறையாகவும், இடமிருந்து வலமாயும், குறுக்கே இடமிருந்து வலமாயும் நெய்யறி பூரணப்படுத்தும் போது இரண்டாவது நிறை என்பது இடமிருந்து வலம் கிடைக்கும் யாது என்று கேட்கப்படுகிறது. சரி, நாங்கள் இனி அதை பூரணமாக்குவோம். இதில் நாங்கள் ஒவ்வொரு செய்கை, எது முதலாவது செய்யணும், எது இரண்டாவது செய்யணும் என்று ஒழுங்கில் செய்கிற போதுதான் மிக இலகுவாக படும். இப்ப இங்க எங்களுக்கு தெரியுது 4க்கு 5 என்றது மாதிரி இருக்கின்றது. மேலிருந்து கீழாக 5 அடைப்புகள் இருக்கின்றது, இடமிருந்து வலமாக 4 அடைப்புகள் இருக்கின்றது. அப்ப இதுல முதலாவதாக நாங்க தெரிவு செய்ய வேண்டியது இந்த எண்ணெய். 5 எண் இருக்குது. அப்ப அதை இலகுவாக நாங்கள் நிரப்பிக்கொள்ள முடியும். அப்ப நாங்க அதை முதலாவதாக இங்க 5 அடைப்பு நேராக மேலிருந்து கீழாக இருப்பது இதுதான். அப்ப 2 7 2 6 5 என்பதை பூர்த்தி செய்கின்றோம். நல்லா அவதானிப்போம். அதாவது முதல்ல கீழ் நோக்கி வருகின்ற, அதாவது நிழல் என்று சொல்றது, நிழல் என்றால் மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல். இது மேலிருந்து கீழாக 27,765 5 இலக்கத்தை நாங்க முதலாவதாக நிரப்பிவிட்டோம். இதை நிரப்பின பிறகு எங்களுக்கு மேலிருந்து கீழாக எதையும் எழுதக்கூடிய துணிவு இல்லை. ஏன் இல்லை? அந்த 3ம் மூவிலக்க எண்களாக இருக்கின்றது. இங்க 3 வரிசை இருந்தாலும் எதுக்கு எதை எழுதுவது என்பது எங்களுக்கு தெரியாது. அப்ப இரண்டாவதாக ஈரிலக்க எண்களை எழுதுறது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். 46 என்றது ஈரிலக்க எண் இங்க வரும், 75 என்பது இங்க வருகின்றது. அப்ப இரண்டாவதாக இந்த 2 எண்களையும் இலகுபட எழுதிவிட்டோம். அதாவது நாங்க ஒழுங்கில எழுதுகின்ற போதுதான் எங்களுக்கு இதுக்கான விடை இலகுவாக கிடைக்கும் என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு அடுத்து இதுல எதை எழுதலாம்? இப்ப இது எழுதிவிட்டோம், இது எழுதிவிட்டோம், இது எழுதிவிட்டோம். அதாவது 3 எண்கள் எழுதியாச்சு. இடமிருந்து மேலிருந்து கீழாக 3 எண்கள் இருக்கின்றது. அது 3மே மூவிலக்கு எண்கள். அந்த மூவிலக்கு எண்ணிலே 1 மட்டும் அடுத்து எழுதக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 7 4 7. ஏன்? இதுல 7 போட்டால் 7 4 7 எழுதக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதையும் நிரப்பிவிட்டோம். இப்ப எங்களுக்கு நிச்சயமாக தெரியும்
7 2 7 2 என்றபடியா இதுக்குள்ள 7 தான் வருகின்றது. அப்ப இதில் ஏதாவது ஒன்று இதுக்குள்ள வர வேண்டும், 7 வர வேண்டும். இதுக்குள்ள 7 2 7 2 என்றுதான் அந்த 4 இலக்க எண்கள் இடமிருந்து பலமாக இருக்கின்றது. ஆனா அடுத்த 2 எண்களும் தான் எங்களுக்கு இப்ப பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப இதுல பார்த்தால் எங்களுக்கு 2 எண்கள் இருக்கின்றது மேலிருந்து கீழாக எழுதுவது. அப்ப இங்க 4 8 5 என்பது இங்க இறுதி இலக்கம் 4 5 இருக்கின்றபடியால் 4 8 5 என்பது அடுத்ததாக இங்கே எழுதப்பட வேண்டும் என்பதை நன்றாக துணிந்து கொள்ளுங்கோ. அதாவது இந்த 4 இறுதி எண்ணா மேலிருந்துகளாக இந்த 4 8 5 எழுதினால் இடமிருந்து பலமாக வருகின்ற 4 இறுதி எண்ணாகவும் 5 இறுதி எண்ணாகவும் வருகின்றது. அப்ப 4 8 5 எழுதிய பிறகு எங்களுக்கு மேலிருந்து கீழாக 7 0 7 தான் இருக்கின்றது, எழுதிவிட்டோம். இப்ப உங்களுக்கு கேள்விக்கு விடை சிம்பிளா வந்து விட்டது. விடை என்ன? இரண்டாவது நிலையில இருக்கிறது 708 என்ற இரண்டாவது விடை. இப்ப குழந்தைகளுக்கு இது இலகுவாக புரிந்திருக்கும். இன்னும் ஒரு தடவை சொல்லித்தாரன். ஏனென்றால் இதை புரிந்து தெளிவாக விளங்கித்தானே பிள்ளைகள் காணொலி தயார் செய்யணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? முதலாவதாக இந்த 5 இலக்கத்தை எழுதுறேன். நன்றா விளங்கிக் கொள்ளுங்கோ. 2 7 2 6 5. அப்ப அடுத்ததாக இதுல 75 பூர்வன், இது 75, அடுத்த 46 எழுதுறேன். சரி, எழுதியாச்சு. அடுத்தது மேலிருந்து கீழாக 747 வருகின்றது. அப்ப 7 எழுதிவிட்டேன். அப்ப இப்ப 4 எண்கள் எழுதியாச்சு. இப்ப இதுக்கு பிறகு நாங்கள் இந்த அடைப்பைத்தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த அடைப்பு 485 என்பது எப்படி எங்களுக்கு தெரிகின்றது என்றால், இந்த 4 இறுதியாக வருகின்றது, இந்த 5 இறுதியாக வருகின்றது. அப்ப இப்ப அந்த அடைப்புக்குள் எழுதிட்டோம். இப்ப 5 இறுதியாக வருவது 7 2 7 5, 4 இறுதியாக வருது 7 2 7 2 7 4. இப்ப மேலிருந்து கீழாக எழுதுவது 7 0 7 என்பதை நாங்கள் எழுதிவிட்டோம். இப்ப எங்களுக்கு 2ஆம் நிலையில வார எண் 708 என்ற விடை கிடைத்து விட்டது. அதாவது கொஞ்சம் அவதானிக்கிற பிள்ளைக்கு இலக்குவாக இது புரிந்து கொள்ளும். நன்ற பிள்ளைகள், இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன், கேளுங்கோ. இது எல்லாம் கடந்த வருட, அதாவது இப்ப நடந்த வருட 2025 அரச பரீட்சை கேள்விகள். இந்த கேள்விகளை பற்றி விமர்சனம் செய்ய எல்லாரும் கடினம் என்று சொன்னார்கள். ஆனா இப்ப நல்ல ஆழமாக வாக்கியங்களை வாசிக்க புரிய தெரிந்த உடனே இது எவ்வளவு இலகுவாகும் என்று பார்ப்போம். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வாசிப்பாற்றலை கூட்டுங்கோ. தந்த பாட்டில் விளங்குற ஆற்றல் வந்துவிடும். வாசிக்கிற ஆற்றலை நீங்கள் கூட்ட விளங்குற ஆற்றல் தானாக வர வினாவுக்கு விடை இலகுவாக கிடைக்கும். கொஞ்சம் கடினம் போல இருந்தால் திரும்ப திரும்ப முயற்சி செய்யுவோம். சரி, 29வது வினாவை பார்ப்போம். பின்வரும் வடிவத்தை முக்கோணி வடிவமாக பூரணப்படுத்துவதற்கு தரப்பட்டுள்ளவாறான சிறிய சதுர வடிவங்களிலும் முக்கோணி வடிவங்களிலும் எத்தனையை குறைந்தபட்சம், இங்க தரப்படுகின்ற சொற்களுக்கு முக்கியத்துவம் வழங்குங்கோ. குறைந்தபட்சம் அதனுடன் சேர்க்கப்படுதல் வேண்டும். அப்ப குறைந்தபட்சம் என்றால் இங்க ஒவ்வொரு விடையிலையும் 5 5 வடிவங்கள் விடையாக தந்திருக்க. ஒரு சதுரம் 4 முக்கோணம், 2 சதுரம் 3 முக்கோணம் 5, இங்கேயும் 3 2 5. அப்ப இதுல குறைந்தபட்சம் கூடியபட்சம் என்பதை நாங்கள் எப்படி துணிகிறது? அல்லது சதுரம் குறைவாக முக்கோணம் கூடுதலாக அப்படி என்று கேட்க இல்லையே. அதாவது முக்கோணி வடிவங்கள் எத்தனையை குறைந்தபட்சம் அதனுடன் சேர்க்க வேண்டும் என்றுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப
அதிகபட்ச எண்ணிக்கையை நாங்கள் இருக்கிற விடையாக தராவிட்டாலும் அந்த விடைதான் வருமோ என்று துணியாம இருக்கிறதுக்காகத்தான் இப்படியாக கேட்கிறார்கள். இப்ப பாருங்க, இது ஒரு முக்கோணியாக சொன்னோண்டு நாங்கள் என்ன கற்பனை பண்ணுவோம்? ஓஹோ, இது ஒரு சதுரமாக வருது, அப்ப இங்கு ஒரு சதுரமாக வருது, அப்ப இதுல இருந்து ஒரு முக்கோணி இப்படி போகுதோ, இந்த முக்கோணி இப்படி போகுதோ, அப்ப இதுல இந்த கோடு வரும், இது ஒரு, அப்ப இப்படியாகத்தான் நாங்க உடனடியாக தீர்மானிப்போம். அதாவது அந்த முக்கோணத்தை இப்படியாக தவறு. ஏன் இங்க அதிக வடிவம் வந்து விட்டது. எத்தனை வந்திருக்கின்றது பாருங்க, 1 2 3 4 5 6 7 வடிவம் வந்துட்டு. அப்ப இங்க குறைந்தபட்சம் என்பதா இந்த வடிவம் தானே. அப்ப இந்த முறையிலே நாங்கள் சிந்திப்பது தவறு என்பதற்காகத்தான் அந்த குறைந்தபட்சம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனென்றால் இந்த பரீட்சைத்தாள் ஒரு ஆள் இருவர் அல்ல, பலர் பார்வையிட்டு தருவது, அதுபடியா அங்க பெரிய தவறு இருக்காது. அப்ப இந்த முக்கோணி நாங்கள் அடுத்த பக்கமாக பார்க்கின்ற போது, இதை நேர்கோடாக பார்க்கின்ற போது, நான் இதை அழைத்து விட்டு நல்ல கோடுகளை கீறி காட்டுகின்ற போது உங்களுக்கு இது புரியும். இது நேர்கோடாக இருக்கும் போது இதிலே ஒரு சதுரம் வரும். குறைந்தபட்ச எண்ணிக்கையில நாங்க பார்க்கறதுக்கு இதுல ஒரு சதுரம் வருது, அடுத்தது இதிலே ஒரு சதுரம் வருது, இந்த முக்கோணி இப்படியாக போகின்றது, இப்படியாக முக்கோணி கோலம் அமைகின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நாங்கள் இந்த முக்கோணி உருவானால் எங்களுக்கு தெரியுது இங்கே எத்தனை சதுர வடிவங்களும் எத்தனை முக்கோண வடிவங்களும் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப சதுரங்கள் முதலாவது சதுரத்தை தானே தந்திருக்கு. அப்போ 1 2, அப்ப இந்த விடை பொருந்தாது, இந்த விடையும் பொருந்தாது. அடுத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை நாங்க மேலிருந்து கீழே பார்த்தால் 1 2 3, அப்ப 3 என்பது 2 என்பது பொருந்துகின்றது. அப்ப இரண்டாவது விடைதான் பொருந்துகின்றது. அப்ப நாங்க இந்த முக்கோணியை இப்படியாக சித்தரித்தால் தவறு. இப்படியான முக்கோணியாக தவிர சரியாக வருகிறது. இந்த வடிவான முக்கோணியாக வருவதற்கு நியாயம் இல்லை. அப்படி இல்லாவிட்டா முக்கோணம் இப்படியும் வரலாம் தானே, அப்படி வரதுக்கும் நியாயம் இல்லை. நாங்க 4 பக்கத்தாலையும் சிந்தித்து பார்த்தால் இந்த மாதிரி முக்கோணி அமைவதற்கு இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு இப்ப 3 வினாக்களையும் மீள ஒருக்கா இலகுப்படுத்தி சொல்லித்தாரன். ஏனென்றால் அவர்கள் இனி காணொலி செய்ய போறது இந்த 3 வினாக்களுக்கும் ஆகும். மற்றதுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் எல்லா பிள்ளைகளும் செய்து விட்டார்கள். மேல பாராட்டுறது பிள்ளைகள் ஏனென்றால் கடின வினாக்கள் என்றுதான் சித்தரிக்கப்படுறது. அதை இலகுப்படுத்தி செய்கிறா கண்டித்தனு தானே. சரி, இப்ப இந்த 3 வினாக்களுக்கு தான் இன்றைய தினத்தில காணொலி செய்து அனுப்பணும். ஏனென்றால் அடுத்த நாளைக்கு என்றால் பிறகு நாளை என்ற காரியம் நிறைவேற போறது இல்லை. சரி, இப்ப இந்த கேள்விகளுக்கு மிக விரைவாக நான் விளக்கம் தாரன் பாருங்க. இதுல 1 3 5 7 9 11 என்ற ஒற்றை உள்ளவர்கள் முன்பக்கம் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். இப்படியாக முன்பக்கம் பார்க்கின்றார்கள். அப்ப எங்களுக்கு தெரியுது இதுக்கிடையிலே அடுத்து வருகின்ற இரட்டை எண் உள்ளவர்கள் பின்பக்கம் 2 4 6 8 10 பின்பக்கம் பார்க்கிறார்கள். இனி சொல்லப்படுகின்றது முதலாவது கைதட்டல்ல 1 11, அதாவது முதலாவது கைதட்டல் அவை பின்னோக்கி பார்க்கணும். அடுத்த கைதட்டல்ல 2 10 முன்னோக்கி பார்க்கணும். இவ பின்னோக்கி அடுத்த முன்னோக்கி. மூன்றாவது கைதட்டல்ல 3 9 மூன்றாவது கைதட்டல்ல பின்னோக்கி பார்க்கணும். அப்ப 4வது கைதட்டல்ல இங்க 4 8 மாறுவார்கள். அப்ப 5வது கைதட்டல்ல 5 6 7 இருக்கிறார்கள். அதாவது 5 6 7
6 ஏற்கனவே திரும்பித்தான் இருக்கின்றார். இந்த 5 மேலும் திரும்பின உடனே அவர்கள் மற்ற 6 நோக்கிற திசைக்கு எல்லாரும் 3 பேரும் திரும்பி விட்டார்கள். அப்ப எத்தனையாவது கைதட்டல்ல திரும்புகிறார்கள் என்பது 5வது கைதட்டல். இனி அடுத்த வினாவுக்கு விரைவாக விடை விளக்கம் தாரன், கவனித்துக் கொள்ளுங்கோ. ஏனென்றால் நாங்க இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முதல்ல இந்த 5 இலக்க எண்ணை எழுதுகின்றோம் இங்க. அப்ப 2 7 2 6 5 2 6 5. பிறகு இந்த 75 என்று எண்ணை எழுதுகின்றோம், 7 ஈரிலக்க எண். பிறகு 46 எழுதுகின்றோம், ஈரிலக்க எண். பிறகு 747 இங்கே எழுதுகின்றோம், மூவிலக்க எண் மேலிருந்து கீழாக. இப்ப எங்களுக்கு இந்த 485 என்பது இறுதியில வருகின்றது என்பது புரிகின்றது. ஏனென்றால் 4ம் 5ம் இதன் இறுதி எண்ணாக இருக்கின்றது. அப்ப 4 இறுதியாக இருப்பது 7 2 7 4. 5 இறுதியாக இருப்பது 7 2 7 5. இப்ப இன்னும் நிரப்பப்படாதது இந்த 707 708 பூஜ்ஜியம். அப்ப 707 என்ற எண் மேலிருந்து கீழாக நிரப்ப வைக்க சரியாக வந்துவிட்டது. இப்ப இதிலே எங்களுக்கு கேள்விக்கான விடை 708 என்ற 2ஆம் நிலை. அடுத்த வினாவுக்கான விளக்கம். இப்ப கவனிங்கோ. இதை முக்கோணியாக்குவதற்கு இப்படியாக இதை முக்கோணியாக்குறதுக்கு இப்படியாக அமைக்கின்ற போது இதிலே ஒரு சதுரம், இதிலே ஒரு சதுரம், இதில் ஒரு முக்கோணம், இதில் ஒரு முக்கோணம், இதிலே ஒரு முக்கோணம். அப்ப 3 முக்கோணமும் 2 சதுரமும் என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று.